வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, மக்களை காப்பாற்றுறேன் ஒருத்தன் யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிற ஒரு மோசடி காரணமாக ஒரு மோசடி தம்பதியை பற்றி பேச போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, அந்த போதக்கார இளவரசன் என்கிற மோசடி காரணமே அந்த பொய்காரி என்கிற திருட்டுமயில் காயத்ரி. இவங்களை பற்றி பேச போகிறோம். இவங்களை பற்றி டெய்லி பேசுகிறோம். ஆனால் இவங்க ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோ போட மாட்டாங்க. அப்புறம் 4ஆவது நாள் நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கா வந்தாச்சுங்க, இன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கா பார்த்துக்குங்க. அப்புறம் வாட்ஸ்அப் வாங்க. ஆனால் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணேன், காலே போக மாட்டேங்குது, நாட் ஃபார்வேர்டுன்னு வருதுங்க. இதே 1ஆம் நம்பர் மோசடி தான். ஆனால் இவன் ஒரிஜினல் நம்பர் போட மாட்டான். அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன். யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்கார் உங்கள் நம்பருக்கு அடிச்சிங்கன்னா நாட் ரீச்சபிள் தான் வரும். ஆனால் இவனுக்கு பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஐடி வச்சு பிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வாட்ஸ்அப்லேயே யூஸ் ஆகாத வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஏமாற்றி சுற்றிக்கிற ஒரு 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டான மோசடி தம்பதிகள். அதாவது யூடியூப்பில் வீடியோ போட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. வித்தியாசமான கண்டென்ட், விதவிதமான கண்டென்ட். ஆனால் அதில் இவங்க கண்டென்ட் சேராது. இவங்களுக்கு எப்பவும் போல் அந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை அதை மையப்படுத்தி தான் கண்டென்ட் போட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ இந்த வருமானமெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. எல்லோரும் வீடு வாங்குறாங்க, எல்லோரும் இடம் வாங்குறாங்க, எல்லோரும் வீடு வாசல் வாங்கி நல்லா செட்டில் ஆகிக்கிறாங்க. நம்ம வீடியோ போர் அடிக்க தொடங்கிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 40,000 வந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கே இது பற்ற மாட்டேங்குது. நம்ம எப்போ வீடு வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி குடிநிறுத்த மருந்துன்னு சொல்லி போட்டு 5,000, 6,000, 10,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணி பித்தலாட்டம் போட்டு மக்களை காப்பாற்றியாச்சு. நிறைய பேர் எங்ககிட்ட பிரச்சனை சொல்கிறாங்க. எங்களை குலசாமிங்கிறாங்க, எங்களை கடவுள்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் கடவுளுக்கெல்லாம் மதிப்பில்லை. நம்ம போதக்கார பொய்கேரி மாதிரி கடவுளுக்கு தான் மதிப்பாட்டுக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களை பற்றி இவங்களே போடுறாங்க, இவங்களை பற்றி இவங்களே பெருமையாக சொல்கிறாங்க. யாரும் பெருமையாக சொல்கிறதில்ல. ஏன்னா இவங்களை பற்றி பெருமாநல்லூரில் நீங்கள் போய் விசாரிச்சின்னா காரி துப்பிடுவாங்க. இல்லைன்னா 9445670646 சத்தியமங்கலம் பேருவோன ஹாஸ்பிட்டல், அணு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலே பேரை கெடுத்தவன் தான் இந்த போதக்கார இளவரசன். இது நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு டைம் கால் பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா, இந்த மருந்தோட விலை எவ்வளோங்க சார் அப்படின்னு கேளுங்க. இந்த மருந்து எத்தனை டைம் சாப்பிடணும்னு கேளுங்க. அப்போது இலவசத்துக்கு நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பல அதிர்ச்சி, பல சம்பவங்கள் இருக்கும். அத்தனை பேர்த்தை ஏமாற்றிருப்பாங்க. ஏன்னா மக்களை காப்பாற்றுறேன்ட்டு கொரியர் சார்ஜு கொள்ளையடிக்கிறான். அப்புறம் மருந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 6,000 ரூபாய்க்கு விற்கிறான். இதுதான் மக்களை காப்பாற்றுற லட்சணமாக? மக்கள்கிட்ட ஏமாற்றி பிடுங்கிட்டு காப்பாற்ற ஆனால் யாருமே காப்பாற்றப்பட மாட்டார்கள். என்ன காரணம்னா, இந்த மருந்து வாங்கி அதுக்கப்புறம் தலையில் கை வச்சுக்கு வருவாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க கணவர் குடிக்க போயிருப்பார். அப்புறம் குடிக்க போயிட்டு கையோ காலோ வராமல் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பாங்க. மாமியார்கிட்டையும் சொல்ல முடியாது, சொந்தக்காரர்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, யாருக்கு தெரியாமல் தானே கலக்கி கொடுக்குறாங்க, தெரிஞ்சு கொடுக்குறது இல்லையே. அதுதான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வித்துட்டுதானா இந்த மோசடி தம்பதிகள். அடுத்தவங்க குடும்பத்தில் கை வந்தா என்ன, கால் வரந்தா என்ன, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போனான்னா நம்மளுக்கு அந்த தரித்திர பணம் உடம்புல ஒட்டுமான்னு கேட்டால் இப்போ ஒட்டும். கடைசியில் அந்த பணமே இவங்களை அழிக்கும். அப்புறம் புதுசாக ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டில் இவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எழுதியே கொடுக்குறேன். இது பல சம்பவங்கள் பல பேத்துக்கு நடந்திருக்குது. நீங்கள் ஒருத்தனை ஏமாற்றினீங்கன்னா அது 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி அடி கொடுக்கும். இது நான் பொய் சொல்லலைங்க. இல்லைன்னா டாக்டர்கிட்ட கேளுங்க. அந்த மருந்து நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மருந்துனா 600 ரூபாய்க்கு விற்கலாம். 500 ரூபா மருந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களை மாதிரி உலகமாக மோசடிக்காரனை யார் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு மோசடி தம்பதிகள் உட்காந்துட்டு 10வது பெயிலான பெண்மணி அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது மனைவி தான். அது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரி சொல்ல மாட்டாங்க. அந்த பொய்காரியோட ஃபேமிலிக்கே நல்லா தெரியும். நம்ம ஃபேமிலிக்கே அந்த போதக்கார இளவரசன் தான் வருமானம் கொடுத்துட்டுருக்குறான். அவனை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாதுல்லோ. ஏன்னா இப்போ கூட்டாருன்னா பொய்காரியோட அண்ணன் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரிலாம் மருந்து விற்பனையில் ஏமாற்றி மக்களை குழப்பி சம்பாதிச்சுட்டு அப்புறம் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, கால் ஒர்க் ஆகாது, அந்த ஒர்க் ஆகாது, கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. நீங்கள் எதுக்கு போய் வாங்குறீங்க? இவன் டாக்டரா? இவன் என்ன சித்தா டாக்டரா? இவன் லைசன்ஸ் வச்சுருக்கிறானா? இவன் ஜிஎஸ்டி எப்போ காட்ட போகிறான்னு எனக்கு தெரியல. இவன் லைசன்ஸ் எப்போ காட்ட போகிறான்னு எனக்கு தெரியல.
ஜிஎஸ்டின்னு ஃபுல் மீனிங் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா? வாடகை ஒப்பந்ததாருக்கு ஆன்லைனில் எடுக்க முடியும். அதை எடுக்க முடியுமா? பொய்யை சொல்லலாம். ஆனால் பொய் சொல்லு அதையும் நம்பிட்டு இருக்கிறீங்க பாருங்க. மொத்தத்தில் இந்த போதக்கார இளவரசனையுமே இந்த பொய்காரியும் விரைவில் மாட்டுவாங்க. அது கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏதோ ஒரு சேனலில் இவங்கள பற்றி நியூஸ் வருதா இல்லையான்னு பாருங்க. அதை நான் வர வைப்பேன், கண்டிப்பாக வர வைப்பேன். ஏன்னா அத்தனை பேர்த்த ஏமாற்றிட்டு இருக்கிற ஒன்றானவர் ஃபஸ்ட்டு மோசடி தம்பதிகள். யூடியூப்பில் நிறைய பேர் வித்தியாசமாக வீடியோ போடுறாங்க. ஆனால் யூடியூப்பர் சப்ஸ்கிரைபரை ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒன்றானவர் மோசடி தம்பதிகள்லாம் இவங்கள சொல்ல தயவு செய்து இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. உங்களுக்கு மருந்து வாங்க எண்ணம் இருந்தால் 9445670646 சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கேளுங்க. அவரே கொரியர் அனுப்பிச்சுடுவார். வெறும் 50 ரூபா தான் கொரியர் சார்ஜ். ஆனால் இவங்ககிட்ட எவ்வளோ கொரியர் சார்ஜ் எவ்வளோ ரேட்டுன்னு வருது. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்தோட விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான். ஆனால் இவங்ககிட்ட 6000 ரூபா வரைக்கும் வாங்கி கொள்ளை அடிச்சுட்டு அந்த பணத்தை வீடை வாங்க போகிறா. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த வீட்டில் இவங்க ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. இவர்களிடம் நீங்கள் தயவு செய்து மருந்து வாங்காதீங்க. உங்கள் காசை காப்பாற்றிக்கோன்னு எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை லட்சாதிபதி ஆக்காதீங்க. திருப்பி எல்லா வீடியோவில் இதுதான் சொல்லுவேன். இவன் வந்து அந்தளவுக்கு ஏமாற்றி சுற்றி இருக்கிற ஒன்றாம் நம்பர் ஏமாற்றுக்காரனுமே பொய்காரியும் தான். தயவுசெய்து இவர்களிடம் தப்பித்து விடுங்கள்.